என்ன இந்தியன் ஃபேன்ஸ் இப்போ தான் பெருமூச்சு விடுறீங்களா? எஸ். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். இது சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் பார்த்துருப்பாங்களோ, இல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ் பார்த்துருப்பாங்களோ தெரியாது. ஆனா இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. ஏன்னா, இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியே ஆவணும். வின் பண்ணா தான் நமக்கு ஒரு சான்ஸ் உள்ள போறதுக்கு. சரி டாஸ் வந்து மார்க்ரம் வின் பண்ண உடனே பவுலிங் எடுத்தாரு. நான் பவுலிங் எடுத்தோனே, என்னடா நரேந்திர மோடி ஸ்டேடியம் பவுலிங் எடுக்குறாரு. பேட்டிங் எடுத்து ஒரு 200, 200 பிளஸ் குடுத்து அவங்கள சேஸ் பண்ண விடுவாருன்னு What பார்த்தா, are you going to do and why? We're going to bowl first. ஃபர்ஸ்ட்டு கேசவ மகாராஜாவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர். எப்படி நம்மகிட்ட அப்படியே நம்ப டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடும்போது, மார்கரெட் வந்து ஓவர் போட்டாரு. அதனாலேயே சரி இந்த டாக்டிக்ஸ இவங்ககிட்ட ஒர்க் பண்ணலான்ட்டு, அ கிங்கும் ஓப்பன் ஆடும்போது மகாராஜாவுக்கு பவுலிங் குடுத்தாரு. மகாராஜா விட்டாரு, வேலைக்கு ஆவல. அடுத்து யான்சன் போட்டாரு, வேலைக்கு ஆவல. அதனால தான்டா ரபாடாவ தூது விட்டோம்ன்ற மாரி ஃபர்ஸ்ட்டு 2 ஓவர் பிரிச்சுட்டாங்க. 29 ரன்னு. அவ்வளோதான்டா நம்ப முடிஞ்சுச்சு ஜோலி இந்தியாது. அவ்வளோதான் ஈஸியா இவங்க நல்லா ஸ்கோர் எடுத்துட்டு போயிருவானுங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்றது கஷ்டம் தான் நான் நெனச்சேன். ரபாடா வந்தாரு. ஹோப்போட விக்கெட்ட தூக்குனாரு. ஹோப் விக்கெட் தூக்கிட்டு பின்னாடி தான் நமக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஏதோ பண்ணுவாங்க நமக்காகன்ற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெட்மேயர் விக்கெட் தூக்குனோனே, ஓகே இன்ஃபார்ம் பேட்டர் விக்கெட்டையும் தூக்கிட்டாரு. அப்படியே கண்ணா ரெட்டு லட்டு திங்க ஆசையான்ற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லுங்கிங்கிடி வந்தாரு. லுங்கிங்கிடி ஓவர் ரபாடாவ கட் பண்ணிட்டு உடனே லுங்கிங்கிடி வந்தோனே, ஃபர்ஸ்ட்டு 2 பாலு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு. 2 4. கிங் அடிக்கிறாரு 2 4யும். என்னடா இவரு வித்து குத்துன்னுக்கிறாரு. இப்ப தான் ரபாடா 2 விக்கெட் எடுத்தாரு என்று நெனைக்கிறதுக்குள்ள, அடுத்த பால் புஸ்ஸுன்னு உள்ள இறக்குறாரு விக்கெட்டு. அப்பா! பேக் டூ பேக் 2 விக்கெட் இவரும் எடுக்குறாரு. ஓகே. முடிஞ்சுடா. அதுக்கு ரூதர்ஃபோர்டையும் தூக்கியாச்சு. ரூதர்ஃபோர்டையும் தூக்காச்சு. ரோமன் பவலையும் ஏத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, திடீர்னு யான்சன் ரன் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. யான்சன் ரன் குடுத்தோனே, மார்கரெட் சூப்பரா யோசிச்சு, யான்சன அங்கேயே கட் பண்ணிட்டு, அப்படியே கார்பின் போஸ் உள்ள எடுத்துன்னு வராரு. கார்பின் போஸ் வந்து அவர் விக்கெட் எடுக்குறாரு. அப்பா! மார்க்கம் யாருப்பா சாமி நீ? என்னா மாரி கேப்டன்சி? ஒருத்தர் அடி வாங்குனா அங்கேயே கட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர எடுத்துட்டு வந்து சொருகுற விக்கெட்டு. அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஆ 82க்கு 7 விக்கெட்டு. முடிஞ்சுச்சுடா இவனுங்க ஜோலி. 130 இல்ல 120 தான் அடிப்பானுங்கன்னு நெனச்சேன். எங்கருந்து தான் வந்தானுங்களோ! இந்த ஜேசன் ஹோல்டரும், ரொமாரியோ செஃபர்ட். 89 ரன்னு பார்ட்னர்ஷிப். எங்க இருந்த மேட்ச எங்கேயோ எடுத்துன்னு வந்து விட்டானுங்க. டேய் யார்றா நீங்க? ம். சரி அவனுங்க அவனுங்க டீமுக்கு அவனுங்க ஆடி தானே ஆவணும். விக்கெட் போனவுனே இவனுங்க 2 பேரும் தட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்கு இல்லாம இந்த லுங்கிங்கிட்டயே நெறைய வித்து குடுக்க ஆரம்பிச்சாரு. நடுவுல கார்பின் போஸ் எல்லாம் யூஸ் பண்ணதால, நடுவுல நம்ப யான்சனும், மகாராஜாவுக்கு தான் ஓவர் குடுத்தாகணும். வேற வழி இல்ல அவங்களுக்கு. அவங்கள நல்லா யுட்டிலைஸ் பண்ணி ரன் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 10 பால், 12 பால் தட்டி தான் ஆடுனானுங்க. அதுக்கப்புறம் என்ன நெனச்சானுங்கன்னு தெர்ல. தூக்கி சொருக ஆரம்பிச்சுட்டானுங்க. என்னடா எங்கேயோ முடிய வேண்டிய மேட்ச அ ஒரு 130, 140 வரையும் எடுத்துன்னு வருவானுங்கன்னு பார்த்தா, 176 ரன் அடிச்சானுங்க. அதுவும் இந்த ரமாரி சஃபர்ட் வந்து 50 அடிச்சதே இல்ல T20ல. 49 தான் வந்தது ஹையஸ்ட் ஸ்கோரே. அவனையும் 50 அடிக்க வச்சு ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்க. அட போங்கடா! ஆனா, இதில வெஸ்ட் இண்டீஸ் பண்ண ஒரு தப்பு, அகில் ஹுசைன வெளிய உட்கார வச்சுட்டு, சேஸ உள்ள கொண்டு வந்தானுங்கல்ல. நம்ம எப்படி அக்ஷர் பட்டேல வெளிய உட்கார வச்சுட்டு வாசி உள்ள கொண்டு வந்தோம். அதே தப்பு அவனுங்களும் பண்ணானுங்க. சரி ஓகே 176 தானே, இத எப்படி சேஸ் பண்ண போறானுங்க? எங்கேயாவது சவுத் ஆப்பிரிக்கா கொலாப்ஸ் ஆயிடுவானுங்களோன்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா மார்க்ரம் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வச்சு வெளாசிட்டாரு. ஒரு பக்கம் டீகாக் வந்து அவருக்கு பாலே படல. ஒரு 10 பால் பாலே படாம என்ன பண்ணாரு, அவர் சிங்கிள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. சிங்கிள் எடுத்து மார்க்ரமுக்கு ஸ்ட்ரைக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. மார்க்ரம் போட்டு பிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எவனா இருந்தாலும் வாங்கடா நான் பார்த்துக்கிறேன்ற மாரி தான் போட்டு பிரிச்சிருந்தாரு.
என்ன மார்கரமே அடிச்சுன்னுருக்கிறாரு. "இதோ நானும் வரேன்ட்டு" டீகாக்கும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த ஒரு 6 சமர் ஜோசப்ன்னு நெனைக்கிறேன். அதுவரையும் ஃபார்ம்லயே இல்லாத டீகாக்கு, சமார் ஜோசப் வந்து ஒரு போட்டோனே ஒரு 6 அடிப்பாரு. அதுலருந்து தான் மனுஷனுக்கு பேட்லயே பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போட்டு விளாச ஆரம்பிச்சுட்டாரு அவரும். 92 ரன்னு, சாரி 95 ரன்னு பார்ட்னர்ஷிப் 2 பேரும் சேர்ந்து. அவ்வளதான். ஓகே. மேட்ச்சே அங்கே சீல்டு. சரி ஓகே. டீகாக்கு 50 அடிக்காம அவுட் ஆயிட்டாரு. சரி இதில ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமான்னு நெனச்சா, அடுத்து வந்த ரிக்கல்டன் விடுவாரா? ஆ பேபி டீகாக்ன்னு சொல்லினுக்கிறாங்க. ஆ ஏன் எனக்கு வித்த கத்து குடுத்த அவனே அந்த மாரி அடிக்கணும். எனக்கு வித்த கத்து குடுத்த அவரே அந்த மாரி அடிக்கும்போது, வித்த கத்துக்கின நான் சும்மா விடுவேனான்ற மாரி, ரிக்கல்டனும் போட்டு அடிக்க அடின்னு அடிச்சு, அவ்வளோதான். அப்படியே வெஸ்ட் இண்டீஸோட கனவு அங்கேயே தகர்க்கப்பட்டது. அப்புறம் அ கண்டிப்பா இது இந்தியன் பிளேயர்ஸ் இந்த மேட்ச பார்த்துருப்பானுங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. நமக்கு ஒரு டோர் ஓப்பன்ல இருக்கு. செமிஃபைனல் போறதுக்குன்ட்டு. ஜிம்பாப்வே கூட மேட்ச் ஆட வந்தாங்க. ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி, இந்தியா ஆல்ரெடி சேஸ்ல கேஸ்ன்ற மாரி தான் இருந்துச்சு. அ நமக்கு சேஸ் குடுப்பானுங்கன்னு பார்த்தா, அவனுங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் நமக்கு குடுத்தானுங்க. ம். ஆனா இந்த டைம் சூரியகுமார் யாதவ் செம்ம பிளேயிங் 11 கரெக்ட்டா எடுத்துட்டு போனாரு. சஞ்சு உள்ள கொண்டு வந்தாரு. ரிங்குவ வெளிய அனுப்பிச்சுட்டு, அப்புறம் வாசியும் வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. அக்ஷர் பட்டேல் உள்ள வந்தாரு. அக்ஷர் பட்டேல் எடுத்தது தான் லாஸ்ட் மேட்ச்ல எவ்வளோ பெரிய காஸ்ட்டா அமைஞ்சிச்சுன்னு தெரியும். சரி சஞ்சு நல்ல ஸ்டார்ட்டு. செம்ம ஸ்டார்ட்டு. ஆனா, அந்த டீப் மிட் விக்கெட்லயே தான் தூக்கி தூக்கி நீ அவுட் ஆவப்பா. என்னா சேட்டா இப்படி பண்றியே சேட்டா? ம். ஆனா, சூப்பர் ஸ்டார்ட். இந்த T20 வேர்ல்டு கப்ல நம்மளுடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இதான். அதுக்கப்புறம் சஞ்சு ஒரு பக்கம் அடிச்சு அடிச்சு குடுத்துட்டு போனதால, வரவன்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அபிஷேக் சர்மா போட்டு பிரிச்சாரு. அ இந்த T20 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் 50 அபிஷேக் சர்மாது. அ அப்புறம் இஷான் கிஷன் அவர் பங்குக்கு அவர் போட்டு பொளந்தாரு. நம்ப கேப்டன் அவரும் வந்து எ இந்த டைம் யாருமே சிங்கிள் டிஜிட்ல ஆடாம, எல்லாருமே டபுள் டிஜிட்ல அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு போனாங்க. உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு மேட்ச்சு. லாஸ்ட்ல திலக் வர்மா என்னுடைய ஃபார்மாடா சொல்லுனீங்க 25, 25 அடிப்பேன்ட்டு, இந்தா வாங்கிக்கன்ட்டு என்னா பொளந்தாரு. ஆக்சுவலி அந்த ஃபினிஷிங் ஸ்பாட் தான் இவரு கரெக்ட்டுன்னு நெனைக்கிறேன். அவரு சூப்பரா ஆடுறாரு அதுல. பிளேயிங் 11 திரும்ப நெக்ஸ்ட் மேட்ச்க்கு மாத்தாம இப்படியே கொண்டு போங்கடா டேய்! லாஸ்ட்டா நம்ப பாண்டியா, குங்ஃபூ பாண்டியா, குங்ஃபூ பாண்டியா வேற லெவல் 50. மனுஷன் என்னன்னா, திடீர்னு ஒரு மேட்ச் ஆடுறாரு, திடீர்னு ஒரு மேட்ச் ஆட மாட்டேங்கிறாரு. இவரு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல. எப்ப ஆடுவாரு, எப்படி ஆடுவாருன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஆடுறாரு, திடீர்னு ஆட மாட்டேன்றாரு. பார்த்துப்பா நெக்ஸ்ட் மேட்ச் எப்படியாவது பார்த்து செஞ்சு விடு. இந்த வேர்ல்டு கப்ல நம்பது தான் ஹையஸ்ட் டோட்டல் நம்ம தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இவங்க வெஸ்ட் இண்டீஸ் செட் பண்ணானுங்க 254. நம்ம 256 அடிச்சிருக்கோம். ஓகே. சரி எப்படியும் பெரிய ஸ்கோர் இவனுங்க அடிக்க மாட்டானுங்கன்னு தான் நான் நெனச்சேன். அ ஆனா அந்த பெனட்ன்ற பையன் 22 வயசோ, 21 வயசு தாங்க ஆகுது அந்த பையனுக்கு. ஆனா வேற லெவல்ல ஆடுனாரு. இந்தியன் பவுலர்ஸ்ன்னே பார்க்காம சூப்பரா டேக் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அடிச்சாரு பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. இவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. பார்ப்போம். இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஆ எனக்கு இதுதான் சூர்யா கிட்ட ஒண்ணு புரியல. நீ எதுக்கு சிவன் துபைக்கு ஓவர் தர? அ அவன் சும்மாவே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல அதுவும் வைட் யார்க்கரா தான் வைப்பான். அதுவும் பேட்ஸ்மேன் நவுர்றத பார்த்து தூக்கி பிட்சுக்கு அவுட் சைட்ல போட்டு நோ பால்லாம் குடுத்துனுக்கிறான். போன மேட்ச்சே ஒரு நோ பால்ல என்ன ஆச்சுன்னு தெரியும். ம். திரும்ப சிவன் துபைக்குலாம் ஓவர் குடுக்காம, நம்மளுக்கிட்ட இருக்கிற 5 பவுலர சூப்பரா யூஸ் பண்ணுப்பா.
தேவையில்லாம சிவம் துபேக்கு ஓவர் குடுத்து ரன்னு போயி, ம். தேவையில்லாம 2 ஓவருக்கு 47 ரன்னு. தேவையா அது? சிவம் துபே அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். ஆனா பவுலர் கிடையாது. ஏதோ ஒரு ஓவர் யூஸ் பண்ணலாம். அதுவும் ஏதாவது புதுசா வர பேட்ஸ்மேன ஆசை காட்டி அவுட் ஆகிக்கலாம். ஓகே. இது ஓசி ஓவர்ரா அடிச்சு பயங்கரமா அடிக்கலான்ட்டு வர்ற பேட்ஸ்மேன அவுட் ஆகலாமே தவிர, ஷட்டில் பேட்ஸ்மேனுக்கு போட்டீங்கன்னா என்ன ஆவுன்ட்டு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இத நெக்ஸ்ட் மேட்ச்லருந்து பண்ணாம இருங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடப்போறோம். அதில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மழை வராம இருக்கணும். ஈடன் கார்டன் வேற.